புகையிலை உற்பத்தி செய்த இடம் இந்த ஏரியாவுக்கு கிழக்கூர் ஆழமான கிராமத்தில் செய்யப்பட்ட இடம். அதில் ஒரு பெரிய கிணறு இருக்கு. இதுல வந்து ஆலமாவன கிராமத்துல நிற்கிறோம். இப்ப எனக்கு பின்னுக்கு இந்த 2-3 கிணறுகள் தெரியுது. அதாவது இதால வந்து நெடுந்தீவுக்கு காட்டுப்பிள்ளையார் கோயிலுக்கு போற பாதை இருக்குது. காட்டினாச்சியார் வீடுன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த போற நாட்டினர் தான் இந்த குலிங்கம் தான் எழுதி இருக்கிறார். இது ஆரம்ப காலங்கள்ல இந்த இடங்கள்ல மக்கள் வசித்திருந்தாங்க. இந்த பகுதிகளில் விவசாயம் செய்தாங்க. தன்னிறைவு பொருளாதாரத்துல உண்மையாவே நிறையவே மக்கள் வாழ்ந்தாங்க. ஆனா பிற்காலத்துல வந்து சம்பந்தப்படியமாக அந்த சிறுதானிய பயிற்சிகையோடு மேலும் அந்த பணப்பயிற்சிகளை வெங்காயம் புகையிலை போன்ற வந்து சிறுதானிய பயிர் என சொல்லப்படுற நிறைய பயிற்சிகள் நெடுந்தீவுல செய்தாங்க. அதாவது ஹலோ மக்களை வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்ப நாம எங்க நிற்கிறோம்னா நெடுந்தீவு கிழக்கு பகுதியில வந்து ஆலமாவன கிராமத்துல நிற்கிறோம். இப்ப எனக்கு பின்னுக்கு இந்த 2-3 கிணறுகள் தெரியுது. அதாவது இதால வந்து நெடுந்தீவுக்கு காட்டுப்பிள்ளையார் கோயிலுக்கு போற பாதை போற கோயிலுக்கு பக்கத்துல உள்ள இந்த பகுதியில நிற்கிறோம். நான் நிற்கிறதுக்கு நேர முன்னுக்கு தான் இப்ப நான் போய் பார்க்க போற இடம் இருக்குது. அதாவது என்னன்னா நெடுந்தீவுல வந்து முதல் முறையாக நம்மளோட முன்னோர்கள் வந்து, அதாவது நெடுந்தீவுல வாழ்ந்த கிழக்கு பகுதியை சார்ந்த முன்னோர்கள் வந்து புகையிலைய வந்து ஒரு சிறுதானிய பயிராக இங்க விளைவிச்ச நிலமும், அதுபோல புகையில போர்ணையும் இருக்குது. இந்த புகையில போர்ணை வந்து முற்றுமுழுதாக அழிவடையவில்லை. ஆனால் ஒரு முக்காவாசி உயிர்ப்புடன் தான் இருக்குது இந்த போர்ணை. உள்ளுக்கு பத்தைகள் எல்லாம் வளர்ந்து போயிருக்குது. இந்த புகையில போர்ணையத்தான் இப்ப நான் வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாருங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள முழுமையா போகலாம். இப்ப நாம இந்த பாதைக்கு போறதுக்கான வழியை சும்மா ஈஸியா சொல்லக்கூடிய வழி என்று பார்த்தா, இப்ப நாம ஆலமாவன பிள்ளையார் கோயில்ல இருந்து தீர்த்தக்கரையை நோக்கி போற பாதையில போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஆலமாவன பிள்ளையார் கோயில்ல அண்டின பகுதியில தான் வந்து இந்த புகையில போர்ணை இருக்குது. அதே போல ஆலமான கோவிலுக்கு பின்பக்கத்துல வந்து அடிமுடியில்லா ஆலமரம் ஒன்று இருக்குது. நாம இப்படியே இந்த வீதியால கொஞ்ச தூரம் போய் கொண்டு வந்தோம்னா வீதியில 2 மரங்களையும் ஈச்சம், பனை, அதுபோல நெடுந்தீவின்ற மூலிகைகள், ஏனைய அந்த மரங்கள் எல்லாம் இந்த நெடுந்தீவிட சைட்ல காணப்படுது. இந்த இந்த வீதியின் இரு மரங்களையும் இருக்குது. இப்படி நாம கொஞ்சம் தூரம் போய் கொண்டிருக்கல வீதியின் வலது பக்கத்துல நாம போய்கொண்டிருக்கிற பாதையில வலது பக்கத்துல வந்து கிணறுகள் வருது. அதாவது ஒரு 4-3 கிணறுகள் வருது. இப்ப இந்த வீடியோல இப்ப தெரியுது உங்களுக்கு பாருங்க, இந்த கிணறுகள் வருது. இந்த கிணறுகளுக்கு நேர முன்னுக்குள்ள, இந்த வீதியை கடந்து முன்னுக்குள்ள இடம்தான் இந்த புகையிலை உற்பத்தி செய்த இடம். இந்த நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இப்போது பாவிக்கப்படாமல் இருக்கிற இந்த தரிசு நிலம் தான் ஆரம்ப காலத்துல புகையிலை சாகுபடி செய்த இடம். இந்த இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இந்த இதுல கிணறு இருக்குது. இந்த கிணத்துல இருந்துதான் இந்த புகையிலைக்கு தேவையான இது கிட்டத்தட்ட எத்தனை அடியை நான் வரும் இந்த கிணறு வந்து இல்லாம இருக்கு. இந்த கிணறு இப்ப பாவனை இல்லாம இருக்கு. இந்த கிணத்துல இருந்து பக்கத்துலதான் புகையில போர்ணை இருக்குது. அதாவது பிள்ளையார் கோயில், காட்டு பிள்ளையார் கோயில் என்று சொல்ற பிள்ளையார் கோயிலுக்கு மிக அருகாமையில நிற்கிறோம். என்ன காரணத்துக்காக வேண்டி இங்க நான் வந்துக்கிறோம்டா, இதை சுத்தி வர பத்தைகள் நிறைஞ்சிருக்கு. ஆனா நெடுந்தீவுல ஆரம்ப காலங்கள்ல வந்து சிறுதானிய பயிர் என சொல்லப்படுற நிறைய பயிற்சிகள் நெடுந்தீவுல செய்தாங்க. அதாவது நம்ம மூதாதையர் வந்து நெடுந்தீவுல செய்தாங்க. செய்யப்பட்ட ஒரு பகுதியில வந்து புகையிலை பயிற்சிகையும் வந்து நெடுந்தீவுல செய்யப்பட்டது. அதாவது நெடுந்தீவுல எனக்கு தெரிந்த அளவுக்கு, நான் விசாரித்த அளவுக்கு, நெடுந்தீவுல ஒரு பகுதியில வந்து நெடுந்தீவு கிழக்கு பகுதியில இருக்கிற ஒரு காணியில வந்து புகையிலை செய்தார்கள் என்றும், அதுபோல அந்த புகையில போர்ணை வந்து இப்பயுமே அழிவடையாம இருக்குது. கிட்டத்தட்ட 5 பேர் சேர்ந்து தள்ளினா கூடி அந்த புகையில போர்ணை உடையாது. ஆனா அந்த புகையில போர்ணையை பாதுகாக்கிறதுக்குரிய நிறைய வழிமுறைகள் எல்லாம் இருக்கு. எனக்கு பின்னுக்கு தான் தெரியுது இந்த புகையில போர்ணை. புகையிலை உற்பத்தி செய்த இடம் இந்த ஏரியாவுக்கு கிழக்கூர் ஆழமான கிராமத்தில் செய்யப்பட்ட இடம். அதில் ஒரு பெரிய கிணறு இருக்கு. 10 வாட்டர் பொம்மைக்கும் கேட்காத கிணறு தான் அந்த கிணறு. அதில் உற்பத்தி செய்து இந்த ஒரு ஆளை வச்சு செய்ய இடம். உண்மையாவே உங்களுக்கு தெரியாத வயசுலயே நீங்க அறியாத எனக்கு நான் ஒரு 10-12 வயது இது தெரியும். அதுக்கு முற்பட்ட காலத்துல செய்த இது.
நீங்க பாக்கல இதுல புயல செய்தவங்களா இல்லாடி இது இப்படித்தான் இருக்குதா? இல்லை இப்படிலாம் இருக்கு. அவங்க இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது நெடுந்தீவுல ஆரம்ப காலங்கள்ல பயன்படுத்தப்பட்ட புகையிலை போரணை. உண்மையாவே இந்த போரணையை சுத்தி இது ஆரம்ப காலங்கள்ல இந்த இடங்கள்ல மக்கள் வசித்திருந்தாங்க. இந்த பகுதிகளில் விவசாயம் செய்தாங்க. தன்னிறைவு பொருளாதாரத்துல உண்மையாவே நிறையவே மக்கள் வாழ்ந்தாங்க. ஆனா பிற்காலத்துல வந்து இடம்பெயர்வு புலம்பெயர்வுகளால இந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனா அப்போதே அவர்கள் இந்த புகையிலையை இந்த நெடுந்தீவிலேயே புகையிலை செய்கை செய்து இந்த போரணையில வந்து அவங்க செய்து பக்கத்துல ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அதையும் காட்டுவேன் உங்களுக்கு. அந்த கிணத்துல இந்த புயலையை அலசி காய விட்டு உலர்த்தி உண்மையாவே இப்பயும் இந்த புயல போர்னைய ஒரு 5 பேர் சேர்ந்து தள்ளினா கூட இந்த புயல போர்னை இடியாது, அவ்வளவுக்கு உறுதியாத்தான் இருக்குது. ஆனா இந்த போர்னைய அப்படியே உள்ளுக்கு நிறைய பத்தைகள் வளர்ந்துருக்குது. இந்த போர்னைய வடிவா சுத்தி பாருங்க. நெடுந்தீவுல உண்மையாவே தெரியாது இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு அல்லது இப்ப உள்ள ஆட்களுக்கு. நிறைய பேர் வெளியில தான் போய் இதை பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனா நெடுந்தீவுல இப்படியான காலப்பகுதிகளில் இப்படி போர்னைகள் வைத்து மக்கள் வாழ்ந்திருந்தாங்க. மக்கள் உண்மையாவே சந்தோஷமா இருந்தாங்க. கிளக்கூர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் வந்தது. அதுக்கு முதல் திரையம்மாவிலிருந்து தீர்த்தகரைக்கு கிழக்கால ஒரு கோயில் இருந்தது. அதுக்கு இந்தியால குடி இல்லை, மக்கள் குடி இல்லை. காணிகள் தோட்டங்கள் இருந்தது இல்லாது ஆடு மாடு மந்த வளர்ப்புக்கு எல்லாம் செய்தது. வீட்டுக்கு குடிகள் இல்லை. அதுக்கு பிறகுதான் குடியேறினது வரலாறு இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. காட்டினாச்சியார் வீடுன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த போற நாட்டினர் தான் சொக்கலிங்கம் தான் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் பழைய வரலாறுகள் எல்லாம் எழுதியிருக்கிறார். இந்த போரண உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனாம் ஆண்டு காலப்பகுதியில் இது இருக்குது? இப்போ எனக்கு தெரிஞ்ச 77ஆம் ஆண்டுக்கு முதலே அந்த போரணை இருக்கு. இந்த போரணைக்குரிய சொந்தக்காரர் உங்களுக்கு தெரியும்? ஆமா ஆமாம். பேர் என்ன? கந்தர் சொக்கலிங்கம். அவர் ஒரு பெரிய ஒரு விவசாயி. அதுபோல நிறைய புத்தகங்கள் எழுதி இருக்கிறார். பிணப்பேரல் போட்டு எழுதி மேற்குள்ள இருந்து ஒரு பொம்பளை நடந்து வாடி மானே நெல்லி கூட்டியும் அந்த வரலாறு. அந்த பாட்டோட ஒரு 2 வரி சொல்லிடுமா? ஆழக்களியன்பார் இது ஆண் வெட்டிக்களின் நுண்ணறிவுள்ள மல்லர்கள் வாழும் சேரியடி இது பயமில்லை நடந்து வாடி கட்டு கண்ணியரை கட்டி பிரிந்திடும் உமலா காடு இது பயமில்லை அலமோனம் போ சேருவோம் மண்ணுக்கு மிஞ்சிய தண்ணீர் வழிந்தோடும் வாய்க்கால் இது வாட்டடி பெரிய மத படிச்சிருக்கிறார். மரித்தோரை அடக்கம் செய்யும் கரிகோப்பு இதுதான் அரசினர் வைத்தியசாலி தோன்றது. பொய் வழக்கு மெய் வழக்கு விளங்கிடும் நீதிமன்றம் இது அப்பாலே தோன்றுது கிராம சங்கம். இப்படி நிறைய பாடி அந்த இங்க மட்டும் பாடி இருக்கு. அப்படியே பிரதான வீதியால வந்து இந்த ஆலமாவன பிள்ளையார் மட்டும் பாடி இருக்கிறார். ஆமா. பிறகு அப்பாலே தோன்றது குப்பசாமி ஐயர் வீடு வந்தோருக்கு உணவளித்திடும் தூணானாவன்னா இல்லம் இதுதான் அடி கொடிவேலி வீடு. அரசினர் இங்கிலீஷு பள்ளிக்கூடம் படிச்சிருக்கிறார். மீதி புத்தகம் பார்த்து தான் சொல்லலாம். 2வது பேருக்கு இப்போ அது துப்புரவில்லா நிலையில இருக்கு இல்லாது மற்றும்படி பெருக்க மரம் தான். அது தனாக்கு மரம் இல்லை. இல்லை இல்லை இல்லை, அது காயாத்துறது. இந்த பெருக்கும் காயாத்துறது, அந்த பெருக்கும் காயாத்துறது. உண்மையாவே நெடுந்தீவுல ஆரம்ப காலத்துல இருந்த மனிதர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். தன்னிறைவு பொருளாதாரத்துல வந்து தேர்ச்சியுடன் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். யாரிடமும் கையேந்தா நிலைமையில வாழ்ந்தார்கள் என்பதுக்கு இன்னும் நிறைய எடுத்துக்காட்டான சம்பவங்கள் நெடுந்தீவுல இருக்குது. அதுல ஒரு பகுதியாக இந்த புகையிலை போர்ணை, அதாவது புகையிலை செய்கை செய்யப்பட்ட நிலமும் அதுபோல இந்த போர்ணையும் இதுவரைக்குமே அழியாம இருக்கிறதுன்றதான் வியப்பா இருக்கிற ஒரு உண்மை. யாராலையும் நம்ப முடியாம இருந்தாலும் கட்டாயம் இதெல்லாம் நெடுந்தீவுல இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கு
என்றது ஒரு ஆச்சரியத்துக்கு தான் உள்ளாகுது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விடயம். குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு இந்த இவ்வாறான சம்பவங்கள் நடந்த விடயங்கள் தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. அதிலும் குறிப்பாக இளம் சந்ததிகள் அதுபோல ஏனைய இடத்து மக்களுக்கும் இது தெரியாம இருக்கும். கட்டாயம் இத உரியவர்கள் கவனத்துல எடுங்க. கவனத்துல எடுத்து இத திருத்த இயலுமெண்டா திருத்துங்க. அல்லது இந்த காணிக்காரரோட தொடர்பு கொண்டு இத வந்து ஒரு அனைவரும் பார்ப்பதற்கு பார்க்கக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் என்றதான் இந்த வீடியோட முழுமையான நோக்கம். புகையிலை போர்னை பற்றி கேட்டீங்கள். அது சம்பந்தப்படியமாக அந்த சிறுதானிய பயிற்சிகையோடு மேலும் அந்த பணப்பயிற்சிகைகளை வெங்காயம் புகையிலை போன்ற பணப்பயிற்சிகையில் ஈடுபட்ட சில முன்னோர்கள் கொஞ்சம் திறமசாலிகள் அந்த இதுகளை கண்டு கொண்டு அந்த வளமான பகுதியை தேர்ந்தெடுத்து அதில் வந்து அந்த புகையிலை செய்கையை இங்கே உண்டு பண்ணலாம் என்ற ஒரு நோக்கத்தோட ஒரு நல்ல ஒரு தோட்டம் அமைத்து அந்த தோட்டத்துக்கு பெயர் சப்பானிப்பட்டி என்று சொல்லப்படுகிறது. அந்த சப்பானிப்பட்டி என்னும் அந்த தோட்டத்தில் அவர்கள் மண் பறித்து பெரிய ஒரு 15 அடி விட்டமுள்ள கிணறு ஒன்றை தயாரித்து அதில் நீர் எடுத்து அந்த மண் பறிச்ச இடத்துல புகையிலை கன்றுகளை வளர்த்து புகையிலையை நல்ல திறம்பட செய்து நடந்த ஒரு முன்னோடியாக காட்டிய ஒரு மனிதன்தான் கந்தர் சொக்கலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கிழக்கு பகுதியிலே வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர். அவர் வந்துதான் இந்த பூரணியை கட்டி அதிலே இந்த புகையிலைகளை வெட்டி உலர்த்தி இங்கே இருந்து அங்கால ஏற்றுமதி செய்து பெரிய ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை கண்டுபிடிச்சு நடந்த மக்களுக்கு காட்டி கொடுத்த முன்னோடிகளே இவர்களே முதலாவது இடத்துல இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதை தொடர்ந்து அந்த புகையிலை செய்ய அவரோட இருந்தது. அதை தொடர்ந்து இந்த வெங்காய பயிற்சிகள் என்ற அந்த செய்கைகளும் மற்ற ஏனைய பணப்பயிற்சிகைகளும் தொடர்ந்து நெடுந்தீவு எல்லா பகுதிகளுக்கும் எல்லா மக்களாலும் செய்து இன்று வரையும் அந்த பயிற்சிகை வெங்காய பயிற்சிகை மற்றும் ஊடு பயிற்சிகை இந்த ஏனைய பயிற்சிகள் மரக்கறி பயிற்சிகள் போன்ற அந்த அதுகளை செய்து இப்போ நெடுந்தீவில் ஒரு அளவில் அந்த மானாவாரி இப்போ காலப்பகுதியை வைத்து இங்கேயும் நல்ல தண்ணி இருக்கும் காலகட்டத்தில் இப்பயும் செய்து வருகிறான்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அதுபோல இந்த புகையிலை பயிற்சியை செய்ய அவங்க செய்த காலப்பகுதிகளில் அவங்களோட பொருளாதாரம் வந்து உண்மையாவே தன்னிறைவு பொருளாதாரமா இருந்தது. அவங்க யாரிடமும் வந்து கேட்கிறவங்களுக்கு இல்லை என்று சொல்லாத அளவுக்கு உதவி செய்யற ஒரு மனநிலையில நல்ல மனிதராக இருந்தார். பிற்காலத்துல வந்து என்னென்ன காரணங்களுக்காக வேண்டி இந்த போர்னை கைவிடப்பட்டதுன்னா அந்த அவரோட தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு மனோதத்துவ நிலையில பின் வந்த சந்ததிகள் அதை கை கொள்ளவில்லை. அதான் ஏனென்று கேட்டால் இந்த பகுதியில் செய்கிற வேலைகளை பழுக்களை விட பிற வன்னி பகுதிகளை செய்கிறதும் மற்ற வன்னி பகுதிகள் அந்த காணிகள் கொடுத்த காணிகள் வழங்கினவங்கள் தான் எங்கே அந்த அந்த நடுந்தீ மக்களுக்கு எல்லாம் காணி வழங்கின இடத்துல கூடுதலாக அந்த மக்கள் எல்லாம் அங்கே இடம்பெயர்ந்து போனதால இதை கைவிடப்பட்டது. உங்களுக்கு தெரிந்த வகையில இந்த புகையில சூளை வந்து என்னென்ன பொருட்கள் சேர்த்து இந்த புகையில சூளைய ஆரம்பத்துல கட்டி இருப்பாங்க? நான் நினைக்கிறேன் இந்த களிமண் மற்றது களிமண்ணை பயன்படுத்தி தான் கூடுதலாக செய்திருப்பாள் என்றது அது வந்து கூடுதலாக அந்த இங்க வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துல வந்து கூடுதலாக குதிரை வந்து நடந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொண்டு வந்து ஒல்லாந்தரால கொண்டு வரப்பட்டன்னு இங்கே பேசப்படுகிறது. அந்த குதிரைகளுக்கு வந்து ஒரு மருந்து தீனாகத்தான் இந்த பெருக்கு மரத்தில் இருக்கிற அந்த விதைகள் அந்த இலைகளை அதுகளை ஒரு குதிரைகளை காப்பாற்றுறதுக்காகத்தான் அந்த பெருக்கு மரத்தை கொண்டு வந்து இங்கே உற்பத்தி செய்தன் என்ற ஒரு வரலாறு. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பிரசித்தி பெற்று அந்த பெருக்க மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா தெரியாம இந்த பெருக்கு கிழக்கே ஒரு பெருக்கு இருக்குது, இன்னொரு பெருக்கு இருக்குது. அத சில பேர் தனாக்குன்னு சொல்றாங்க. தனாக்கா இல்ல, தனாக்கு வேற பெருக்கு வேற. தனாக்கு நெடுந்தீவிலே இருக்குது. அது வந்து குயிந்தாவை அண்டி அந்த குயிந்தாவை கொஞ்சம் பக்கத்துல ஒரு வரிசையாக அது ஒரு இடத்தை பிடிச்சு வரிசையாக கூட்டாக வளர்ந்து நிற்குது. அதை சொல்றது தினாக்குன்னு சொல்லி அந்த தனாக்கு வந்து உயர்ந்து பருத்து வளராத ஒரு ஒரு இனம். இதுவரைக்கும் இந்த வீடியோல நெடுந்தீவின் இந்த புகையிலை பெருமைகள், அதாவது புகையிலை எப்படி செய்தாங்க, இந்த புகையிலை போர்ன தற்போது எப்படி இருக்குது,
ஆரம்பகால மனிதர்கள் வந்து உண்மையாகவே இங்கே தன்னிறைவு பொருளாதாரத்தில் உண்மையாகவே நிறைய செழித்து தான் இருந்தாங்க. யார்கிட்டையுமே கையேந்தில்லை. இங்கேருந்து நிறைய விஷயங்கள் ஏற்றுமதி செய்து தான் அவர்கள் நெடுந்தீவை வளப்படுத்தினார்கள் என்ற விஷயத்தை நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே முழுமையாக பார்த்துருப்பீங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கூட சப்போர்ட் நல்லபடியாக கிடைக்குது. அதுபோல் தொடர்ந்தும் இனி வர வீடியோக்களும் நெடுந்தீவு சம்மந்தமான வீடியோக்களாக இருக்கும். அதுபோல் நெடுந்தீவின் பிரதான சின்னங்களாக இருந்தாலும் சரி, நெடுந்தீவில் தொலைந்து போன ஏனைய விடயங்களாக இருந்தாலும் சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு மீட்டு பார்க்குறதான் இந்த யூடியூப் தளத்தோட நோக்கம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு வேணும். இதுவரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இனி வரும் வீடியோக்களில் தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி.